الحمد لله العلي الكبير الذي بيده الملك وهو على كل شيء قدير ليس كمثله شيء وهو السميع البصير أحمده حمدا كثيرا يليق بجلاله وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له في صفاته وأفعاله وأشهد أن سيدنا ونبينا محمدا عبده ورسوله البشير النذير السراج المنير اللهم صل وسلم على عبدك ورسولك محمد وعلى آله وأصحابه أهل الجد في الطاعة والتشمير أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ما أصاب من مصيبة في الأرض ولا في أنفسكم إلا في كتاب من قبل أن نبرأها إن ذلك على الله يسير وقال تعالى أيضا ومن يتوكل على الله فهو حسبه إن الله بالغ أمره قد جعل الله لكل شيء قدرا صدق الله مولانا العظيم قال رسول الله صلى الله عليه وسلم عن ابن عباس عبد الله بن عباس رضي الله تعالى عنه قال كنت خلف النبي صلى الله عليه وسلم يوما فقال يا غلام إني أعلمك بكلمات احفظ الله يحفظك احفظ الله تجده تجاهك وإذا سألت فاسأل الله وإذا استعنت فاستعن بالله إلى آخر الحديث صدق رسول الله صلى الله عليه وسلم சர்வ புகழும் புகழ்ச்சியும் சர்வலோகத்தை படைத்து பராமரிக்கும் ஏக வல்லவன் அல்லாஹ் ஒருவனுக்கு என்றென்று முறித்தாகட்டும். அவன் தனித்தவன், இணை துணையற்றவன், என்றும் எப்பொழுதும் எல்லோரினாலும் வணங்கப்பட தகுதியான ஏகனென்று சாட்சியம் கூறுகின்றேன். சலாத்தும் சலாமும் சத்திய தூதர் சாந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பேரிலும் அவர்களுடைய வாழ்க்கை வழிநெறிகளை அடியொற்றி வாழக்கூடிய முஃமினான முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் பேரிலும் என்றென்றும் உண்டாவதாக. கண்ணியமும் மகத்துவமும் நிறைந்த ஜுமாவுடைய தினத்தில் இறை கட்டளையாம் ஜுமாவை நிறைவேற்றுவதற்காக நேர காலத்துடன் இறை இல்லம் மஸ்ஜிதுக்கு வருகை தந்து நவைத்துல் இஅ்திகாஃப் ஃபீ ஹாதல் மஸ்ஜித் மா தும்து லில்லாஹி தஆலா, இந்த மஸ்ஜிதில் தரித்திருக்கும் நேரமெல்லாம் அல்லாஹுக்காக தரித்திருக்கிறேன் என்ற தூய நல்லெண்ணத்துடன் நிகழ்த்தப்படும் குத்துபா பேருரையை நிதானமாக கவனமாக செவித்தாழ்த்தி தன்னுடைய வாழ்க்கையில் அமல் செய்வதுடன் பிறர்களுக்கும் எத்தி வைக்க வேண்டும் என்ற தூய நல்ல பரந்த விரிந்த எண்ணத்துடன் அல்லாஹுடைய மாளிகையில் வீற்றிருக்கும் இஸ்லாமிய பேரன்பு பெருமக்களே, அல்லாஹின் நல்லடியார்களே, ரபுல் இஸ்ஸத் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா மனிதர்கள் உலகத்தில் எவ்வாறு வாழ வேண்டும் என்ற ஏவல்களை தந்திருக்கிறான். அவனது ஏவல்களை தம் வாழ்க்கையில் எடுத்து நடக்கும் விடயத்திலும் அவனால் விளக்கப்பட்ட தடுக்கப்பட்ட காரியங்களிலிருந்து முற்றிலுமுற்றாக தவிர்ந்து ஒதுங்கி வாழும் விடயத்தில் அடியனுக்கும் அப்பால் உங்கள் அனைவர்களுக்கும் நான் இறை கட்டளை பிறப்பிக்குகின்றேன், வசியத்தும் செய்து கொள்கிறேன். இஸ்லாமிய பேரன்பு பெருமக்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலகத்தில் மனிதர்கள் நிம்மதியாக வாழ்வதற்காக சந்தோஷமாக வாழ்வதற்காகவே ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா மனிதர்கள் எவ்வாறு வாழ வேண்டும் என்ற வழிகாட்டலை தந்திருக்கிறான். உலகத்தில் மனிதர்களுடைய தேவைகளை நிறைவேற்றுவதற்காகவே உலகத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எண்ணற்ற படைப்புகளை படைத்து வைத்திருக்கிறான். உலகத்தில்
வானம் பூமி அவைகளுக்கு இடைப்பட்டவைகளுக்குரிய அனைத்து விதமான ஆட்சிகளையும் அதிகாரங்களையும் படைத்தவன் தன் கரமே வைத்திருக்கிறான். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும் பொழுது வலில்லாஹி முல்குஸ் ஸமாவாதி வல் அர்த், வானம் பூமியுடைய ஆட்சிக்கு சொந்தக்காரன் அல்லாஹ்வாக இருக்கிறான். யஹ்லுகு மா யஷா, அவன் நாடியதை படைக்குகிறான். யஹபு லிமன் யஷாஉ இனாஸா வ யஹபு லிமன் யஷாஉ ذுகூர், அவன் நாடியவர்களுக்கு பெண் குழந்தைகளை கொடுக்குகிறான். இன்னும் அவன் யாருக்கு நாடுகிறானோ அவர்களுக்கு ஆண் குழந்தைகளை கொடுக்குகிறான். யஹ்லுகு மா யஷா யஹபு லிமன் யஷாஉ இனாஸா வ யஹபு லிமன் யஷாஉ ذுகூர் அவ் யுஸவ்விஜுஹும் ذுக்ரானா வ இனாஸா, இன்னும் அவன் நாடியவர்களுக்கு ஆண்களையும் பெண்களையும் கலந்தும் கொடுக்கிறான். இன்னும் அவன் சிலர்களை அகீமா, பிள்ளை பாக்கியம் அற்றவர்களாகவும் ஆக்கிவிடுகிறான். உலகத்தின் சகலவிதமான நிலவரங்கள் நிகழ்வுகள் சகல படைப்பினங்களுக்குரிய உரித்தாளர் அல்லாஹ்வாக இருக்கிறான். உலகத்தில் நாம் அவனால் படைக்கப்பட்ட அடிமைகள், அடியார்கள். உலகத்தில் மனிதர்கள் வாழும் நேரத்தில் தனது வாழ்க்கையில் வெற்றி அடைவதற்காக, தனது வாழ்க்கையில் உயர்வடைவதற்காக, தனது வாழ்க்கையில் தோல்வியை அடையாமல் இருப்பதற்காக மனிதர்களுக்குரிய புத்திமதிகளை குர்ஆன் அழகாகவும் ஹதீஸ் துல்லியமாகவும் சொல்லித் தருகிறது. சகோதரர்களே, பெரியார்களே, உலகத்தில் வாழக்கூடிய நாம் வெற்றி பெற வேண்டுமாக இருந்தால், உயர்வுகளை அடைய வேண்டுமாக இருந்தால், அது ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம், சிறியவர்களாக இருக்கலாம், பெரியவர்களாக இருக்கலாம், அரபியர்களாக இருக்கலாம், அஜமியர்களாக இருக்கலாம், செல்வம் மேலே யார் எப்படிப்பட்டவர்களாக இருந்த பொழுதிலும் வெற்றி அடைவதற்கு செல்வமோ அறிவோ பணமோ பலமோ நியதி கிடையாது, தியரி கிடையாது. உலகத்தில் மனிதர்கள் வாழ்க்கையில் வெற்றி அடைய வேண்டுமாக இருந்தால் அவர்களுடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டிய பிரதான தன்மை, ஈமானுடன் இணைந்த மிக பிரதானமான தன்மையை குர்ஆன் சொல்லும் பொழுது அது வாழ்க்கையில் தவக்குள் இருக்க வேண்டும். உலகத்தில் வாழ்வது மிக சுலபம் சகோதரர்களே. உலகத்தில் வெற்றி அடைவது மிகவும் இலகுவான விடயம். அதற்குரிய வழிகள் தெரியாமல் தட்டு தடமாறிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த உலகமே தடம் புரண்டு கொண்டிருக்கிறது. இந்த எல்லோருடைய சிந்தனையும் உலகத்தில் சம்பாதிக்க வேண்டும். உலகத்தில் நான் யாரிடமும் கை நீட்டக்கூடாது. எனது வாழ்க்கையின் தேவைகளை சந்தோஷமாக அடைந்து கொள்ள வேண்டும். இதற்குத்தான் படிப்பது, இதற்குத்தான் தொழில் செய்வது, இதற்குத்தான் உழைப்பது. உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் ஓடுகிறோம், உழைக்குகிறோம். ஆண்களும் உழைக்கிறார்கள், பெண்களும் உழைக்கிறார்கள். ஆனால் தரித்தியம் நீங்கிய பிரகாரம் கிடையாது. வாழ்க்கையில் பஞ்சம் போகவில்லை. எவர்களும் தன்னிறைவு கண்டவர்கள் கிடையாது. சகோதரர்களே, பெரியார்களே, முதலாவது வாழ்க்கையில் எமக்குரிய தேவை ரிஸ்க் என்று சொல்லுகிறோம். எமது தேவைகள் எங்கே இருக்குகின்றது என்பது கூட தெரியாமல் அலைந்து கொண்டிருக்கிறோம். சகோதரர்களே, பெரியார்களே, ஒவ்வொரு மனிதர்களுக்கும் வாழ்க்கையில் தேவைகள் இருக்கிறது. அந்த தேவை இருக்கும் களஞ்சியம் எங்கே? யார் வைத்திருக்கிறான்? எங்கிருக்குகிறது? கடையில் இருக்குகின்றதா? கடலில் இருக்குகின்றதா? உள்நாட்டில் இருக்குகிறதா? வெளிநாட்டில் இருக்குகிறதா? ஒவ்வொருவர்களும் ஒவ்வொரு துறையில் அலைந்து கொண்டிருக்கிறார்கள். எனது வாழ்க்கையின் தேவையை அடைந்து கொள்வதற்கான வழிகள் என்ன? அவைகள் எங்கே இருக்கிறது? குர்ஆன் மிக துல்லியமாக சொல்லுகிறது. சகோதரர்களே, பெரியார்களே, வாழ்க்கையில் நாம் ஓடும் உழைக்கும் இடம், அடையும் தேவைகள் எங்கே இருக்குகிறது? குர்ஆன் மிக தெளிவாக சொல்லுகிறது. கடையிலும் இல்லை, கடலிலும் இல்லை, வயலிலும் இல்லை. அது இருக்குகின்றது வானத்தில் இருக்குகிறது. எமது வாழ்க்கையின் தேவைகள் இருக்கும் தளம் அது வானம். சகோதரர்களே, இந்த உலகத்தில் மனிதர்கள் ஆட்சி செய்கிறார்கள், அரசாங்கம் அமைக்குகிறார்கள், சர்வதிகாரம் நடத்துகிறார்கள். யாருடைய ஆட்சியும் வானத்தை ஆட்சி செய்த சரித்திரம் கிடையாது. அனைவர்களுடைய ஆட்சியும்
அது பூமியில் ஒரு இடத்தை, ஒரு பகுதியை அவர்கள் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் தான் அல்லாஹ் ரிஸ்கை வானத்தில் வைத்திருக்கிறான். என்னுடைய ரிஸ்க் எங்கே இருக்கிறது, எங்கே இருக்கிறது என்றால் நாம் என்ன சொல்ல வேண்டும்? இருக்கும் இடம் தெரியாமல் அலைந்து கொண்டிருக்கிறோம் சகோதரர்களே. குர்ஆன் சொல்லுகிறது, வஃபிஸ் ஸமாஇ ரிஸ்குக்கும் வமா துஅதுன். உங்களுடைய ரிஸ்க், உங்களுடைய வாழ்க்கையின் தேவைகள், உங்களுக்கு வாக்களிக்கப்பட்டவைகள் வானத்தில் இருக்குகின்றது. வஃபிஸ் ஸமாஇ ரிஸ்குக்கும் வமா துஅதுன். உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட ரிஸ்க், உங்களுடைய வாழ்க்கையின் தேவைகள் இருக்கும் தலம் அது வானம் சகோதரர்களே. அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிறான், வலில்லாஹி முல்குஸ் ஸமாவாதி வல் அர்த். வானம் பூமியுடைய ஆட்சிக்கு சொந்தக்காரன் அல்லாஹ்வாக இருக்கிறான். கடலில் வைத்து விட்டால், வயலில் வைத்து விட்டால், பூமியில் வைத்து விட்டால் மனிதர்கள் அதன் மீது ஆதிக்கம் கொண்டு விடுவார்கள். தான் விரும்பியவர்களுக்கு, தன்னுடைய கட்சி சார்ந்தவர்களுக்கு, தன்னுடைய விருப்பமானவர்களுக்கு, தனக்கு நெருக்கமானவர்களுக்கு அவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றி கொடுப்பார்கள். தன்னை எதிர்ப்பவர்கள், தனக்கு மாறு செய்பவர்கள், தன்னுடைய கட்டளைகளை மீறுபவர்கள், தனக்கு புறம்பாக நடப்பவர்களுக்கு யாரும் எல்லளவும் கொடுக்க மாட்டார்கள். இதனால் தான் அல்லாஹ் மனிதர்களுடைய வாழ்க்கை தேவைகளை வைத்திருக்கும் தலம் அது வானமாக இருக்கிறது. வானத்தின் ஆட்சியின் அதிகாரத்தின் உரிமையாளர் அது அல்லாஹ்வாக இருக்கிறான். சகோதரர்களே, பெரியார்களே, நாம் இந்த உலகத்தில் வாழ்க்கையை நிம்மதியாக, வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ வேண்டுமாக இருந்தால் வாழ்க்கையில் இருக்க வேண்டிய முதலாவது ஒரு அடிப்படை தவக்குல். அல்லாஹ் மீது பரம் சாட்டும் ஒரு நம்பிக்கை சகோதரர்களே. அல்லாஹ் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை இது எங்கே இருக்க வேண்டும்? உள்ளத்தில் இருக்க வேண்டும். நம்பிக்கையின் தலம் அது உள்ளமாக இருக்கிறது. அதனால் தாம் இமாம் இப்னு கையிம் ஜௌஸி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தனது கிதாபில் சொல்லும் பொழுது, தவக்குல் என்பது அது மார்க்கத்தில் அரைவாசியாக இருக்கிறது. தவக்குல் என்றால் என்ன? தவக்குல் என்றால் அஸ்ஸிகத்து பில்லாஹ், அல்லாஹ் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை. தான் தன்னுடைய பணத்தின் மீது, தான் தன்னுடைய பலத்தின் மீது, தான் தன்னுடைய அறிவின் மீது வைத்திருக்கும் நம்பிக்கையை விட அல்லாஹ்வுடைய ஹஸானாவில், அல்லாஹ்வுடைய குத்ரத்தில், அல்லாஹ்வுடைய சக்தியில், அல்லாஹ்வின் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை சகோதரர்களே. இது வாழ்க்கையில் வர வேண்டிய மிக பிரதானமான ஒரு பாடம். இது மிக பிரதானமான பாடம். வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு ரெண்டு வழிகளை அல்லாஹ் வைத்திருக்கிறான். ஒன்று தவக்குல், அல்லாஹ் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை. இரண்டாவது அல் இனாபா, அல்லாஹ் மீது அல்லாஹ்வின் பால் நெருங்குவது, அல்லாஹ்வின் பால் நெருக்கமடைவது. அதனால் தான் நாளாந்தம் தினம்தோறும் தொழுகையில் நாம் எதனை சொல்லுகிறோம்? அல்லாஹ்வை துதித்து, அல்லாஹ்வை புகழ்ந்து, அல்லாஹ்வை மேன்மைப்படுத்தி, அர் ரஹ்மான் அர் ரஹீம் மாலிகி யௌமித்தீன், ஈருலகத்தின் இரட்சாதிபதி நீதான் என்று அல்லாஹ்வை துதித்து அல்லாஹ்வை என்ன சொல்கிறோம்? இய்யாக நஅபுது, யா அல்லாஹ், உலகத்தில் வணங்குவதாக இருந்தால் உன்னே வணங்குகிறேன், உன்னே வணங்குகிறேன். இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன், வாழ்க்கையில் ஏற்படும் சகலவிதமான தேவைகளையும் உன்னிடத்திலே கேட்கிறேன், உன்னே வணங்குகிறேன், உன்னிடத்திலே உதவி தேடுகிறேன், என்னால் எதுவுமே கிடையாது. சகோதரர்களே, பெரியார்களே, நாம் எந்த அளவு அல்லாஹ் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும். ஒரு அடியான் ஒரு காரியத்தை செய்ய நினைத்து விட்டால் அக்காரியத்தை செய்வதற்கு முன்னால் நாம் அல்லாஹ் மீது உறுதியான நம்பிக்கை கொண்டு தொழுகையுடன் துஆவுடன் ஆரம்பிக்கப்பட வேண்டும். சகோதரர்களே, பெரியார்களே, படைத்தவன் அல்லாஹ், மனிதர்களை, உலகத்தில் உள்ள படைப்பினங்களை படைத்தவன் அல்லாஹ். மனிதர்களை பற்றி சொல்லும் பொழுது அந்த மனிதர்கள் பலகீனமானவர்கள், மனிதர்கள் நஷ்டவாளிகள், மனிதர்கள் குறைவான புத்தி உள்ளவர்கள். இதனால் அல்லாஹ் சொல்லுகிறான், நீங்கள் எக்காரியம் செய்ய ஆரம்பித்து விட்டாலும் அல்லாஹ் மீது ஃபைதா அஸம்த ஃபதவக்கல் அலல்லாஹ், ஒரு காரியத்தை செய்வதற்கு நீங்கள் உறுதி கொண்டு விட்டால் அல்லாஹ் மீது பரம் சாட்டுங்கள்.
ஒரு அடியான், அந்த பலகீனமான அடியான் ஒரு செயலை செய்ய நாட அவர் தன் மீதே அதனை சுமத்தி விடுவாராக இருந்தால் அக்காரியத்தை பரிபூர்ணமான வெற்றியில் அவரால் அடைந்து கொள்ள முடியாது. சால்கே பெரியார்களே, நாம் வாழ்க்கையில் படிக்க வேண்டிய முதலாவது பிரதானமான பாடம் அல்லாஹ் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை. தன்னுடைய பணத்தை விட, தன்னுடைய படிப்பை விட, தன்னுடைய சக்தியை விட. அதனால் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லவ் அன்னக்கும் தத்தவக்கலூன அலல்லாஹி ஹக்க தவக்குலிஹி. நீங்க உலகத்தில் வாழும் பொழுது அல்லாஹ் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை உள்ளவர்களாக வாழ்வீர்களாக இருந்தால் வாழ்க்கையில் உங்களுக்கு தேவைப்படும் அவ்வப்போதுள்ள தேவைகளை அல்லாஹ் எவ்வாறு நிறைவேற்றி தருவான் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். லவ் அன்னக்கும் தத்தவக்கலூன அலல்லாஹி ஹக்க தவக்குலிஹி லரஸகக்கும் கமா ரஸகக்குமுத் துயூர். உங்களுடைய வாழ்க்கையின் தேவைகளை உலகத்தில் அல்லாஹ் பறவை பட்சிகளுக்கு அவைகளுக்கு உணவளிப்பது போல, வாழ்க்கையின் தேவைகள் நிறைவேற்றுவது போல கண்ணியமாக, கௌரவமாக, சுத்தமான, தூய்மையான நல்ல நல்ல விடயங்களை கொண்டு உங்களுடைய தேவைகளை நிறைவேற்றி தருவான் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொல்லிவிட்டு சொன்னார்கள், ஒவ்வொரு நாளும் காலை பொழுதில் வைகறை அதிகாலை நேரத்தில் அந்த பறவைகள் தன்னுடைய இருப்பிடங்களிலிருந்து, கூடுகளில் இருந்து வெறும் வயிற்றுடன் அல்லாஹ் மீது நம்பிக்கை வைத்தவைகளாக இருக்கும் இடத்தை விட்டு வெளிக்கிளம்பி செல்கின்றது. மாலையில் திரும்புகிறது, மாலையில் கூடுதுங்குகிறது. வெறும் பொழுது வயிறு நிரம்ப புடைக்க தன்னுடைய ஆகாரங்களை உண்டதாக தன்னுடைய கூட்டில் இருக்கும் குஞ்சுகளுக்கும் அதனது அலகுகளிலும் கால்களிலும் சொண்டுகளிலும் கால்களிலும் இறைகளை தேடிக்கொண்டு கொடுப்பதை பார்க்கிறோம். சாதுகை பெரியார்களே, நபி அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், உலகத்தில் உண்மைக்குண்மையாக அல்லாஹ் மீது நம்பிக்கை வைத்து உலகத்தில் வாழ்க்கையை கழிப்பீர்களாக இருந்தால், வாழ்க்கையில் வாழ்வீர்களாக இருந்தால் அல்லாஹ் இந்த பறவைகளுக்கு உணவளிப்பது போல, பறவைகளுக்கு தேவைகளை நிறைவேற்றுவது போல வாழ்க்கையில் ஏற்படும் தேவைகளை அல்லாஹ் நிறைவேற்றி தருவான் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அருமையான சகோதரர்களே, பெரியார்களே, தவக்குல் என்பது எவ்வாறு நல்லதை அடைந்து கொள்வதற்கும் தவக்குல் தேவையோ, உலகத்தில் வாழ்க்கையில் பாவத்தை விட்டு தவிர்ந்து கொள்வதற்கும் அல்லாஹ்வுடைய நாட்டம் தேவையாக இருக்கிறது. சகோதரர்களே, பெரியார்களே, அதான் சொல்லப்படுகிறது. அதான் சொல்லும் முஅத்தினுக்குரிய நன்மை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அத்வலுன் நாஸ் ஆனாகன் யௌமல் கியாமா. கியாமத்துடைய நாளையில் தலை நீண்டவர்களாக அங்கே அங்கே கியாமத்துடைய நாளையில் காட்சியளிப்பார்கள் முஅத்தின்கள், அல்லாஹ்வுடைய அழைப்பாளர்கள் என்று சொல்லிவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த முஅத்தினுடைய அதானுக்காக அவர் எந்த அளவு சத்தமிட்டு செல்ல, அந்த சத்தம் எதுவரைக்கும் சென்றடையுமோ அதுவரைக்கும் இடைப்பட்ட கல்லுகளும் மரங்களும் இலைகளும் அந்த முஅத்தினுக்காக கியாமத்தில் சாட்சி சொல்லும் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அருமையான சகோதரர்களே, இந்த ஹதீஸை பயான் செய்யும் பொழுது சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், முஅத்தின்கள் ஒரு சில நபர்கள் தான் இருப்பார்கள், இந்த நன்மையை சிறப்பை முஅத்தின்கள் மட்டும்தான் அடைந்து கொள்வார்களா? நாமும் வாழ்க்கையில் அடைவதற்கு என்ன செல்ல வேண்டும்? நபி அலைஹிஸ்ஸலாம் சொல்லி தந்தார்கள், முஅத்தின் அதான் சொல்லும் பொழுது அந்த அதானை சத்தமிடாமல் செவிதாழ்த்தி முஅத்தின் சொல்வதை போன்று நீங்களும் அதற்கு ஜவாபு சொல்லுங்கள். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். முஅத்தின் சொல்லுகிறார், நாமும் அதை சொல்ல வேண்டும். சகோதரர்களே, பெரியார்களே, இடையில் ஹய்யால ஸலா, ஹய்யால ஸலா, ஹய்யாலல் ஃபலா, வெற்றியின் பக்கம் வாருங்கள், வெற்றியின் பக்கம் வாருங்கள் என்று அழைக்கப்படும் பொழுது அதற்கு நாம் என்ன சொல்ல வேண்டும்? லா ஹவுல லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ். இந்த நிலவுகள் கெடுதிகள் யாவும் உன்னை தவிர யாராலும் நிறைவேற்ற முடியாது. அதானுடைய சப்தத்தை கேட்டு மஸ்ஜிதுக்கு வருவதாக இருந்தாலும், ஒரு நல்ல ஒரு காரியம் செய்வதற்கு சந்தர்ப்பம் கிடைப்பதாக இருந்தாலும், ஒரு பாவத்தில் இருந்து தவிர்ந்து கொள்வதற்கு பாக்கியம் கிடைப்பதாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய நாட்டம் தேவை. சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ்வுடைய நாட்டம் தேவை. வாழ்க்கையில் வெற்றிகரமாக வாழ்வதற்கு நாம் உள்ளத்தில் வர வேண்டிய மிக பிரதானமான நம்பிக்கை அல்லாஹ் மீது உள்ள நம்பிக்கை. படைப்பினங்கள் மீது அல்ல, படைத்தவனின் மீது நம்பிக்கை வர வேண்டும். படைப்பினங்கள் மீது நம்புவது
வாழ்க்கையில் தோல்வி அடைவதற்கான வழி என்பதை குர்ஆன் மிக வன்மையாக சொல்லுகிறது. அருமையான சகோதரர்களே, பெரியார்களே, ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பத்ருடைய களம், அங்கே சஹாபாக்கள் 313 பேர் இருக்கிறார்கள். அங்கே காபிர்கள் அடிப்பதற்காக பெருமொரு தோழர்கள் வருகிறார்கள், பெரும் எண்ணிக்கை உள்ளவர்கள் வருகிறார்கள். அங்கே இந்த சபையில் சில முனாஃபிகீன்களும் இருக்கிறார்கள். அல்லாஹ் குர்ஆனில் இந்த விஷயத்தை சொல்லி காட்டுகிறான். யுத்தம் நடைபெறுவதற்காக வருகிறார்கள். முஸ்லிம்களுடன் இருந்த காபிர்கள் சொல்லுகிறார்கள், இன்னன் நாஸ கத் ஜமஊ லக்கும் ஃபக்ஷௌஹும் ஃபஸாதஹும் ஈமானா. கூட முஸ்லிம்களுடன் இருந்த சில முனாஃபிகீன்கள் சொல்லுகிறார்கள், யா ரசூலல்லாஹ், எங்களை தாக்குவதற்காக ஏராளமான எண்ணிக்கை கொண்ட படையினர்கள் வருகிறார்கள், பயமுறுத்தாட்டுகிறார்கள். படைப்பினத்துடைய நம்பிக்கை உள்ளத்தில் இருந்தது. சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், எங்களை தாக்குவதற்காக பலங்களும் படைகளும் ஏராளமானவர்கள் வருகிறார்கள். ஃபக்ஷௌஹும், பயமுறுத்தாட்டினார்கள். அந்த சபையில் இருந்த ஈமான் உள்ளவர்கள், அல்லாஹ் மீது நம்பிக்கை உள்ளவர்கள், ஆட்களின் மீது நம்பிக்கையற்றவர்கள், பலத்தின் மீது நம்பிக்கையற்றவர்கள், அவர்கள் தயங்கவில்லை, அவர்கள் அஞ்சவில்லை. மூமின்கள் என்றால் யார்? குர்ஆன் சொல்லுகிறது, மூமின்கள் என்றால் அப்படிப்பட்ட நேரத்திலும் ஈமானுடைய வார்த்தைகள் பேசப்படும், ஈமானை மொழிவார்கள், அல்லாஹ் மீது அசைக்க முடியாத வார்த்தைகளை மொழிவார்கள். அதனாலும் அவருடைய ஈமானில் வளர்ச்சி ஏற்படும். அல்லாஹ் குர்ஆன் சொல்லுகிறான், இப்போது அங்கிருந்த சில தோழர்களே பயமுறுத்தாட்டினார்கள். படையின் மீது உள்ள நம்பிக்கை உள்ளத்தில் இருந்தது, பலத்தின் நம்பிக்கை உள்ளத்தில் இருந்தது. யா ரசூலல்லாஹ், ஏராளமானவர்கள் இருக்கிறார்கள், எங்களை கொன்று குவித்து விடுவார்கள். ஃபக்ஷௌஹும், அல்லாஹ் சொல்லுகிறான், ஃபஸாதுஹும் ஈமானா வகாலு ஹஸ்பனல்லாஹு வ நிஅமல் வகீல். சோதரர்களே, பெரியார்களே, அங்கே குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லும் பொழுது, இன்னமல் முஃமினூன் அல்லதீன இதா ذுக்கிரல்லாஹ், மூமின்கள் என்றால் யார்? அல்லாஹ்வுடைய நாமம், அல்லாஹ்வுடைய பெயர் சொல்லப்பட்டால், இன்னமல் முஃமினூன் அல்லதீன இதா ذுக்கிரல்லாஹ் வஜிலத் குலூபுகும், அவருடைய உள்ளங்கள் நடுநடுங்கும். வைதா துலியத் அலைஹிம் ஆயாத்துஹு, அவர்களுக்கு முன்னால் அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகள் எடுத்து காண்பிக்கப்பட்டால், ஃபஸாதுஹும் ஈமானா, அவருடைய ஈமானில் அதிகரிப்பு ஏற்படும். இங்கே சஹாபாக்கள் ஈமானில் நிறைவானவர்கள், அல்லாஹ் மீது நம்பிக்கை உள்ளவர்கள். சில முனாஃபிக்கீன்கள் இந்த தோழர்களை பயமுறுத்தாட்ட இவர்கள் சொன்னார்கள், ஹஸ்புனல்லாஹு நிஅமல் வகீல், பொறுப்பு சாட்டுவதில் அல்லாஹ் மிக போதுமானவன். ஆட்கள் மீது நம்பிக்கை கொள்ளவில்லை. அந்த வார்த்தையினால் அவருடைய ஈமானில் அதிகரிப்பு ஏற்பட்டது. அல்லாஹ்வுடைய உதவி இறங்கியது. அல்லாஹ்வுடைய உதவி ஈமான் உள்ளவர்களுடன் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய உதவி முத்தவக்கிலீன்கள், அல்லாஹ் மீது பரம் சாட்டுபவர்கள், அவர்களுடன் அல்லாஹ்வுடைய உதவி இருக்கிறது. அருமையான சகோதரர்களே, பெரியார்களே, ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நெருப்பில் போடப்படுகிறார்கள். சம்பவங்கள் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. நெருப்பில் போடப்படுகிறது. நெருப்பு சகோதரர்களே, அல்லாஹ்வின் கட்டளை, அல்லாஹ்வின் உத்தரவின் பிரகாரம் நெருப்புக்கு அல்லாஹ் அது சுடும் சக்தியை கொடுத்திருக்கிறான். அங்கே நெருப்பில் போட அங்கே ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறார்கள். அலைக்கட்டுமா, மழை பொழியட்டுமா, நீரை நாம் வழங்கட்டுமா? சகோதரர்களே, பெரியார்களே, ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நெருப்பை பார்க்கவில்லை. நெருப்பு என்பது சுடும் என்பது தெரியும். நெருப்பின் சக்தியை விளங்கவில்லை. நெருப்பை படைத்தவனின் மீது நம்பிக்கை வைத்திருந்தார்கள். சொன்னார்கள், ஹஸ்புனல்லாஹு நிஅமல் வகீல், பொறுப்பு சாட்டுவதில் அல்லாஹ் மிக போதுமானவன். அல்லாஹ் அக்பர். என்ன ஈமான் சகோதரர்களே, என்ன வார்த்தை, எந்த நேரம், என்ன நிலைப்பாடு எங்கே இருக்கிறது? எரிக்கப்படுகிறது. அல்லாஹ்வுடைய உத்தரவு சகோதரர்களே. குல்னா, அல்லாஹ் உலகத்தில் உள்ள அனைத்து படைப்பினங்களுடைய ஆட்சிக்கு சொந்தக்காரன். ஆரம்பத்து ஆயத்தில் சொன்னேன், வலில்லாஹி முல்குஸ் ஸமாவாத்தி வல் அர்த், வானம் பூமியுடைய ஆட்சிக்கு சொந்தக்காரன். அல்லாஹ் நெருப்புக்கு உத்தரவிடுகிறான். குல்னா யா நாரு கூனி பர்தன் வ ஸலாமன், ஏ நெருப்பே, ஏ நெருப்பே, நீ குளிராக ஆகிவிடு, பர்தாக ஆகிவிடு. தஃசீலுடைய உலமாக்கள் எழுதுகிறார்கள், அந்த கட்டளை வந்ததுதான் தாமதம். உலகத்தில் இருந்த சகல நெருப்புகளும் குளிர்ச்சியாகி விட்டது. நெருப்பு தன்னுடைய சக்தியை இழந்து விட்டது.
பர்தன் வ ஸலாமன், சாந்தியாக சலாமத்தாக ஈடேற்றமாக அலா இப்ராஹீம், இப்ராஹீமின் மீது என்ற அந்த ஆயத்து இறங்கியதும் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எந்த நெருப்பில் இருந்தார்களோ அந்த நெருப்பு மட்டும் குளிராக இருக்க ஏனைய நெருப்புகள் அதனுடைய தன்மைக்கு வந்துவிட்டது. அல்லாஹு அக்பர். நெருப்பின் ஆட்சிக்கு சொந்தக்காரன் அல்லாஹ், வானத்தின் ஆட்சிக்கு சொந்தக்காரன் அல்லாஹ், பூமியின் ஆட்சிக்கு சொந்தக்காரன் அல்லாஹ். சோதர்களே, பெரியார்களே, நாம் வாழ்க்கையில் படிக்க வேண்டிய பாடம். இந்த நாட்டுக்கு, இந்த பகுதிக்கு, இந்த தொகுதிக்கு, உலகத்துக்கு ஆட்சியாளர்கள், அல்லாஹ்வுடைய ஆட்சி எப்படிப்பட்டது? குலில்லாஹும்ம மாலிகல் முல்க் துத்தில் முல்க மன் தஷா வ தன்ஸிஉல் முல்க மிம்மன் தஷா வ துஇஸ்ஸு மன் தஷா வ துதில்லு மன் தஷா பியதிக்கல் கைர். நாம் யாவரையும் நம்பியவர் கிடையாது. நாடியவர்களுக்கு கொடுக்கிறான், நாடியவர்களிடம் எடுக்கிறான், நாடியவர்களை இருந்து பிடுங்குகிறான். கேவலப்படுத்துபவன், கண்ணியப்படுத்துவன் அவன் கரத்திலே யாவும் இருக்கிறது. அவரால், இவரால், இதுவால், அதுவால் யாரை கொண்டு இதுவும் நடப்பது கிடையாது. அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லாமல் இந்த பூமியில் சோதர்களே ஒரு மரத்திலிருந்து காய்ந்த இலை விழுவது கிடையாது. அப்படிப்பட்ட நம்பிக்கை உள்ளவர்கள், அப்படிப்பட்ட நம்பிக்கை பெற வேண்டியவர்கள். சோதர்களே, பெரியார்களே, அங்கே ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னது என்ன? ஹஸ்பனல்லாஹ் நிஅமல் வக்கீல், அல்லாஹ் எனக்கு போதுமானவன். பரம் சாட்டுவதில் மிக பொறுப்பாளன், மிக சிறந்தவன், மிக உயர்ந்தவன் அல்லாஹ், அவனே எனக்கு போதுமானவன். சகோதரர்களே, பெரியார்களே, வாழ்க்கையில் படிக்க வேண்டிய பாடம் சரித்திரங்கள் அல்ல, சம்பவங்கள் சொல்வதல்ல. இதிலிருந்து படிக்கும் பாடம் என்ன? நான் நெருப்பில் இருந்த பொழுதிலும் அங்கும் வைத்து காப்பதற்கு சக்தி உள்ளவன், எம்மை படைத்து பராமரிக்கும் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ். சகோதரர்களே, இந்த உலகத்தில் எல்லா இடங்களிலும் மஹ்லூகாத்துகள், படைப்பினங்கள், அவைகளுடைய சக்திகளும் பெருமைகளும் உயர்வுகளும் கண்ணியங்களும் கீர்த்திகளும் பேசப்படுகிறது, அறிமுகப்படுத்தப்படுகிறது. அதனுடைய நம்பிக்கைகள் உள்ளத்தில் நிறைந்திருக்கிறது. அதனால் அல்லாஹ் எங்களை அதன் மீது சாத்தி விட்டான். சகோதரர்களே, பெரியார்களே, உலகத்தில் வாழ்வதற்கு அஸ்பாபுகள் தேவை. ஆனால் அஸ்பாபுகள் வாழ்க்கை அல்ல. உலகத்தில் வாழ்வதற்கு இந்த உலகம் தாருல் அஸ்பாப், காரண காரியங்களை கொண்டு நிகழ்த்தி கொண்டிருக்கிறான். ஆனால் இவைகள் இல்லாமல் வாழ முடியாது என்பது கிடையாது. இவைகள் தேவைகள். வாழ்க்கையின் நோக்கம் ஆகிரத்தில் வாழ்வது. சகோதரர்களே, வாழ்க்கையின் வெற்றி ஆகிரத்தில் வெற்றி அடைவது. உலகத்தில் வாழ்வதற்கு தேவைகள். உலகத்தில் கப்பல் பயணிப்பதற்கு தண்ணி தேவை. சகோதரர்களே, உலகத்தில் கப்பல் பயணிப்பதற்கு தண்ணி தேவை. ஆனால் அந்த தண்ணி கப்பலுக்குள் வந்து விடக்கூடாது. உலகத்தில் வாழ்வதற்கு அஸ்பாபுகள் தேவை. அந்த அஸ்பாபுகள் உள்ளத்தில் வந்துவிடக்கூடாது. உள்ளம் அது அல்லாஹ்வின் இல்லம். சகோதரர்களே, உள்ளத்தின் சொந்தக்காரன் அல்லாஹ். உள்ளத்தில் இருக்க வேண்டிய நம்பிக்கை அல்லாஹ் மீது உள்ள நம்பிக்கை. சகோதரர்களே, உமை யதவக்கல் அலல்லாஹ், யார் அல்லாஹ் மீது தன்னுடைய சகல காரியங்களையும் பொறுப்பு சாட்டுவார்களோ ஃபஹுவ ஹஸ்பு, அல்லாஹ் அவருடைய வாழ்க்கையின் வெற்றிக்கு அல்லாஹ் போதுமானவன். அல்லாஹ் போதுமானவன். சில வேளைகளில் வெற்றி தோல்வியை போன்று வரும். சகோதரர்களே, வாழ்க்கையில் சடைந்து விடக்கூடாது. வாழ்க்கையில் சோதனைகளை போன்று வரும். அப்போதும் நாம் ஈமானில் தளர்ந்து விடக்கூடாது. உலகத்தில் அழகான ஒரு முன்மாதிரி ஹஜ்ரத் ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அவர்களை விட தூய்மையான, பரிசுத்தமான, புண்ணியமான நல்ல ஒரு பெண் யார் இருக்க முடியும்? நபியுடைய மனைவி. நபியுடைய மனைவி. வாழ்க்கையில் கஷ்டம் வந்தது, கசப்பு வந்தது, கவலை வந்தது, உலகமே திரண்டு நின்றது. ஹஜ்ரத் ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலாவுடைய விடயத்தில் அவர்கள் யுத்தத்துக்கு சென்று வரும் சந்தர்ப்பத்தில் அவர்கள் மீது பாரிய அபாண்டம் சுமத்தப்பட்டது. யுத்தத்துக்கு சென்று வருகிறார்கள். ஜானியா, இவர்கள் விபச்சாரம் செய்து விட்டார்கள். நஊது பில்லாஹி மின்ஹா. அவர்கள் மீது செய்தி பரவி விட்டது. மதீனாவில் வருகிறார்கள். எல்லோரும் ஹஜ்ரத் ஆயிஷாவை பற்றி தவறாக பேசிக் கொள்கிறார்கள். ஆனால் அவர்கள் அவருடைய விடயத்தில் உண்மையாளர், சாதிக்காக இருந்தார், நம்பிக்கையாக இருந்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் இந்த செய்தி தெரியவில்லை. நபிக்கும் கவலையாகிவிட்டது. நபியுடைய மனைவி
நபியும் வீட்டுக்கு வருகிறார்கள். அங்கே அந்யோன்யமாக பழகியவர்கள், பேசியவர்கள் பேச்சை குறைத்துக் கொண்டு விட்டார்கள். தந்தையும் கோபித்து விட்டார், தாயும் கோபித்து விட்டார்கள், சகோதரர்கள் கோபித்து விட்டார்கள். ஊரெல்லாம் பேசப்படுகிறது நபியுடைய மனைவியை பற்றி. சகோதரர்களே, பெரியார்களே, அவர்கள் அவருடைய விடயத்தில் உண்மையாளர்களாக இருந்தார்கள். வமன் யதவக்கல் அலல்லாஹ் ஃபஹுவ ஹஸ்பு, இதில் அவர்கள் உறுதியாக இருந்தார்கள். யார் இந்த விடயத்தில் அல்லாஹ் மீது நம்பிக்கை வைப்பார்களோ அல்லாஹ் அவருடைய வாழ்க்கையின் தோல்விகளை போக்குவதற்கு அல்லாஹ் போதுமானவன். சகோதரர்களே, பெரியார்களே, அந்த ஹதீஸை இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தனது கிதாபுல் புகாரியில் கொண்டு வந்துவிட்டு ஷரஹில் எழுதுகிறார்கள். ஹஜ்ரத் ஆயிஷாவும் யோசித்தார்கள், நான் என் மீது ஒரு தவறான செய்தி பரப்பப்பட்டிருக்கிறது, எப்படி தூய்மைப்படுத்துவது? நபியும் நம்பிவிட்டார்கள். நபியுடைய விடயத்தில் நான் தூய்மையாளர் என்று காட்டப்படுவதற்கு கனவின் மூலமாக நான் தூய்மைப்படுத்தப்படுவேன் என்ற நம்பிக்கையில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். நாட்கள் கழிந்து கொண்டு போகிறது. நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஆலோசனை செய்கிறார்கள். தன்னுடைய மனைவியுடைய விடயத்தில் இவ்வாறு ஒரு பரிசுமத்தப்பட்டிருக்கிறது, இதனுடைய நம்பகத்தன்மைகள் என்ன? நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் திகைத்து விட்டார்கள். ஆனால் யாருக்கு இந்த நிகழ்வு நடந்ததோ அவர்கள் அவருடைய விடயத்தில் உண்மையாளராக இருந்தார்கள், திடகாத்திரமாக இருந்தார்கள், நம்பிக்கையுடன் இருந்தார்கள். அல்லாஹ் சூரத்து நூறில் சுமார் 10-11 இறை வசனங்கள் இறக்கி அவர்களை தூய்மைப்படுத்துகிறான், அவர்களை பரிசுத்தப்படுத்துகிறான். சகோதரர்களே, பெரியார்களே, கியாமத் வரைக்கும் வெறும் மனிதர்கள் அந்த குர்ஆனில் பாராயம் செய்ய வேண்டிய, ஓத வேண்டிய ஆயத்துக்களாக அவர்களுடைய நிகழ்வை அல்லாஹ் குர்ஆனில் பகிரங்கப்படுத்துகிறான். அவர்கள் தவறாக நடந்தவர்கள் அல்ல, அவர்கள் மீது அபாண்டம் சொன்னவர்களுக்கு தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்ற சட்டம் குர்ஆனில் இறங்குகிறது. சகோதரர்களே, பெரியார்களே, சில நேரங்கள் வாழ்க்கையில் தோல்விகள் வரும்பொழுது நாம் தடம்பிறந்து விடக்கூடாது. அஞ்சுவது கிடையாது, பயப்படுவது கிடையாது. வமன் யதவக்கல் அலல்லாஹ் ஃபஹுவ ஹஸ்பு, யார் அல்லாஹ் மீது நம்பிக்கை வைப்பார்களோ அல்லாஹ் அவர்களை பாதுகாப்பான். அவருடைய வாழ்க்கையின் வெற்றிக்கு அல்லாஹ் போதுமானவன். ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சரித்திரத்தை குர்ஆன் மிக தெளிவாக பேசுகிறது. அங்கே ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை துரட்டி கொண்டு ஃபிரௌனுடைய படை வருகிறது. ஹஜ்ரத் மூசாவுடன் அவர்களை ஈமான் கொண்ட நபர்கள் வருகிறார்கள். முன்னால் நீர் இருக்கிறது, பின்னால் படை இருக்கிறது. வந்த கூட்டமும் சொல்லுகிறது, ஏ மூசா, எங்களை நீங்கள் காபிர்களுடைய பிடியில் பிடிக்க வைத்து விட்டீர்கள், மாட்டி விட்டோம், தப்புவதற்கு வழி கிடையாது. வாழ்க்கையில் சில பிரச்சனைகள், நெருக்கடிகள், தனி வாழ்க்கையில், கூட்டு வாழ்க்கையில், சமூக வாழ்க்கையில், சமுதாய வாழ்க்கையில் வரும் பொழுது அவைகளுக்கான தீர்வுகள் எவ்வாறு எடுக்கப்பட வேண்டும் சகோதரர்களே. அங்கே ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடன் இருந்த கூட்டம் சொல்லுகிறது, மூசா, இதோ முன்னால் நீர் இருக்கிறது, பின்னால் படை இருக்கிறது, மாற்றிவிட்டோம், இன்று நாம் அனைவர்களும் கொல்லப்பட போகிறோம். ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நீரை நம்பியவர்கள் அல்ல, அவர்கள் நீரை நம்பியவர்கள் அல்ல, அல்லாஹ்வுடைய ஏராளமான அத்தாட்சிகளை நம்பியவர்கள். தடியை பாம்பாக மாற்றி அற்புதங்களை அல்லாஹ் அவர்களுக்கு பாடம் படிப்பித்தான். சகோதரர்களே, பெரியார்களே, அந்த ஆயத்தில் அல்லாஹ் ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கிட்ட கேட்கிறான், யா மூசா, கையில் இருப்பது என்ன என்ன என்று கேட்க அவர்கள் சொன்னார்கள், காலஹி அஸாய, என்ன என்று கேட்க சொன்னார்கள், யா அல்லாஹ், இது என்னுடைய தடி. நிறுத்தவில்லை, அதனுடைய சிறப்புகளை சொல்ல ஆரம்பித்தார்கள். அத்தவக்கவு அலைஹா வஅஹுஷு பிஹா அலா கனமி வலிய ஃபீஹா மஆரிபு நுக்ரா. இதனுடைய அஸா, இதனை நான் சாய்ந்து கொள்வேன், என்னுடைய ஆடுகள் தேவைகள் நான் குலைகள் பறித்துக் கொள்வேன். அந்த படைப்பினத்துடைய நம்பிக்கை உள்ளத்தில் இருந்தது சகோதரர்களே. அல்லாஹ் கேட்டது என்ன என்று கேட்க அதனை மற்றவர்கள் சொல்லி முடிக்கவில்லை, அதனுடைய சிறப்புகளை சொன்னார்கள். அஸ்பாபுகள், படைப்பினங்கள், அதனுடைய மகத்துவம் உள்ளத்தில் இருந்தது. அல்லாஹ் ஈமானை படிப்புவித்தான். ஏ மூசா,
நீங்கள் சொல்லும் அந்த தடியை, நீங்கள் சொல்லும் அந்த பிரயோசனங்களை கீழே போடுங்கள். பாம்பாக மாறியது, நெளிந்தது, வளைந்தது, பயப்பட்டார்கள். அல்லாஹ் சொல்லுகிறான், லா தகஃப், பயப்பட வேண்டாம், புடியுங்கள். புடிக்கிறார் அல்லாஹ்வின் கட்டளை. இப்போது அல்லாஹ் கேட்கிறான், ஏ மூசா இது என்ன? அப்போதுதான் சொன்னார், யா அல்லாஹ், நீ எதனை நாடுகிறாயோ அதுதான் அது, நான் சொன்னது போன்று கிடையாது. சோதர்களே, சரித்திரங்கள், சம்பவங்கள் வெறுமனே கதைக்காக அல்ல, ஈமானுடைய சம்பவங்கள். அதே ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் ஈமானில் உறுதியானவர்கள். முன்னால் நதி இருக்கிறது, பின்னால் பிராவுன் இருக்கிறான், அங்கே மாட்டி விட்டார்கள். அல்லாஹ்வின் கட்டளை, தடியால் அடிக்கிறான், பாதை பிளக்குகிறது. அல்லாஹு அக்பர். அல்லாஹ் வெற்றியை கொடுக்கும் வழியும் அல்லாஹ் தண்டிக்கும் வழியும் ஒரே வழி சோதர்களே. அங்கே அடிக்கிறான், பாதை பிளக்கிறது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவர்களுடைய பட்டாளமும் அந்த பாதையில் பயணித்து கரையேற்றுகிறார்கள். அதே பாதையில் பின்னால் வந்த ஃபிரௌன், அவன் படைப்பினத்தை நம்பியவன், படைத்தவனை நம்பாதவன். அவன் நினைத்தான், என்னுடைய ஆட்சி அன்ன ரப்பக்குமுல் ஆலா, நான் தான் உயர்ந்த இறைவன். கேட்டான், அலைசலி முல்கு மிஸ்ர ஆதிகில் அன்ஹார், இந்த நீர்கள், நீரோடைகள், இவைகளுக்குரிய இறைவன், இவைகளுக்குரிய கடவுள் நான் இல்லையா? எனது கட்டுப்பாட்டில் இவைகள் ஓடவில்லையா என்று அவன் மமதை கொண்டிருந்தான். நினைத்தான், எனது ஆட்சியில் நான் செல்லுவது போன்று நீர் வசப்படுகிறது. அதே பாதையில் பயணிக்கிறான். அல்லாஹு அக்பர். ஒரு பாதை, ஒரு கடல் சகோதரர்களே, ஒரு கூட்டத்தை பாதுகாக்கிறது, மறுகூட்டம் அதே பாதையில் அழிக்கப்படுகிறது. வாழ்க்கையில் வெற்றிகள் அல்லாஹ் மீது நம்பிக்கை வைப்பதில் இருக்கிறதே தவிர படைப்பினங்கள் மீது நம்புவதில் வாழ்க்கையில் வெற்றிகள் கிடையாது சகோதரர்களே. படைப்பினத்தின் மீது நம்பி வெற்றியடைய வேண்டுமாக இருந்தால் ஃபிரௌன் அந்த பாதையில் வெற்றி அடைந்திருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய பிடி வந்தது, நதி உண்டாகியது, அதே கடலில் அதே நீரில் மூழ்கடிக்கப்படுகிறான். அப்போது சொல்லுகிறான் ஹஜ்ரத் மூசாவுடைய தெய்வத்தை, இலாகை நானும் ஈமான் கொண்டு நானும் முஸ்லிமாக ஆகிவிடுகிறேன். அல்லாஹ் ஆயத்திருக்கிறான், ஆல் ஆன் வகத் அஸைத கப்ல வகுன்த மினல் முஃப்ஸிதீன் فاليوم ننجيك ببدنك لتكون لمن خلفك آية. குர்ஆன் சொல்லுகிறது, இப்போதுதான் ஞானம் பிறந்ததா, இப்போதுதான் விழிப்பு ஏற்பட்டதா, இப்போதுதான் தௌபா வந்திருக்கிறதா? அங்கே தொண்டை குழிக்கு உயிர் போக போகிறது. அல்லாஹ் அவனுடைய வாயில் மண்ணை இட்டு வாயை மூட வைத்து அவன் அதே நிலைமையில் அழிக்கப்பட்ட சம்பவத்தை குர்ஆன் சொல்லுகிறது. சோதரர்களே, பெரியார்களே, வாழ்க்கையில் வெற்றி அடைவதற்கு படைப்பினத்தை நம்புவீர்கள் அல்ல, படைத்தவனை நம்ப வேண்டும். வாழ்க்கையின் வெற்றிக்குரிய வழி தக்வாவும் தவக்குலும் ஈமானும் இனாபத்தும் ஹஷ்யத்தும் ஹௌஃபியத்தும். சோதரர்களே, பெரியார்களே, இன்று நாட்டிலும் உலகத்திலும் மனிதர்கள் படைப்பினத்தின் மகத்துவத்தை பேசுகிறார்கள். உள்ளத்தில் வர வேண்டிய நம்பிக்கை, அல்லாஹ் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை, அதை கொண்டுதான் வெற்றி அடைவோம் சோதர்களே. அதை வைத்துதான் வெற்றி அடைந்தவர்கள் நாம், அந்த சமூகத்தில் வந்தவர்கள். சோதர்களே, பெரியார்களே, அதனால் தான் சொன்னேன், உள்ளத்தில் வர வேண்டிய நம்பிக்கை அல்லாஹ்வின் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை. உள்ளம் அது அல்லாஹ்வின் இல்லம் சோதர்களே. உள்ளத்தில் இருக்க வேண்டியது என்ன? இன்று மனிதர்கள் செல்வம் இருக்கிறது, அறிவு இருக்கிறது, பணம் இருக்கிறது, உள்ளத்தில் நிம்மதி இல்லாமல் எத்தனை நபர்கள் தடம் பிறந்து கொண்டிருக்கிறார்கள், உணர்ந்து கொண்டிருக்கிறார்கள். தூக்கமில்லை, உறக்கமில்லை, உள்ளத்தில் நிம்மதி இல்லை. உள்ளத்துடைய நிம்மதியை அல்லாஹ் எங்கே வைத்திருக்கிறான்? எதில் வைத்திருக்கிறான்? குர்ஆன் சொல்லுகிறது, அலா அலா அறிந்து கொள்ளுங்கள், அலா பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப். உள்ளத்தின் நிம்மதியை அல்லாஹ்வை துதிப்பதில் வைத்திருக்கிறான், கலிமாவில் வைத்திருக்கிறான், அல்லாஹ்வுடைய ஞாபகத்தில் வைத்திருக்கிறான். உள்ளத்தில் வர வேண்டியது அல்லாஹ் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை சோதர்களே. வாழ்க்கையில் எக்காரியத்தில் நாம் செயல்படும் பொழுதும் அல்லாஹ் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும்.
தன் மீது உள்ள நம்பிக்கை அகற்றப்பட வேண்டும். அல்லாஹ் மீது அசைக்க முடியாத நம்பிக்கையுடன், தொழுகையுடன், துஆவுடன், இஸ்திக்ஃபாருடன் வாழ்க்கையில் வாழ பழகினால் உலகத்தில் வாழ்வது இலகு சகோதரர்களே. அதனால் தான் முன்னால் சொன்னேன், எமது ரிஸ்க் அது வானத்தில் இருக்கிறது. அதனை எடுப்பதற்கான ஒரு வழி, அது தவக்குலும் ஒரு வழி சகோதரர்களே. தவக்களுடன் வாழ பழக வேண்டும். தவக்களுடன் அல்லாஹ் மீது பரம் சாட்டி உலகத்தில் வாழ்ந்து நஷ்டமடைந்த சமூகம் கிடையாது, தோல்வி அடைந்த சமூகம் கிடையாது. சோதனை பெரியார்களே, வார்த்தையும் வணக்கம் என்பதை மறந்து விடாதீர்கள். இன்றைய காலப்பகுதிகளில் அதிகமானவர்கள் வார்த்தைகளை வீணாக அவிழ்த்து விடுகிறார்கள், கண்டதை பேசுகிறார்கள், சிலதை எழுதி முடிக்கிறார்கள். சோதனை பெரியார்களே, எழுதுவது சாதாரண ஒரு தவறு கிடையாது. பிற ஒரு மனிதனுடைய மானத்தை, அவனுடைய உயிரை, அவனுடைய உடைமைகளை சேதப்படுத்துவது, ஒரு மனிதனுடைய மானம் அல்லாஹ்விடத்தில் எந்த அளவுக்கு கண்ணியமானது. வெற்றி தோல்வியை முடிவு செய்வது அல்லாஹ். சோதர்களே, நாம் எமது வெறுப்புக்களை வெளிப்படுத்தினோம், அடங்கிவிட வேண்டுமே தவிர யாருடைய மானத்திலும் யாரும் கையளிப்பதற்கு இடம் மார்க்கத்தில் கிடையாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காபாவை பார்த்து பேசினார்கள். மா தியபக் வமா ஆலமக், ஏ காபாவே, நீ இருக்கும் பூமியின் கண்ணியம் என்ன, நீ இருக்கும் நாளின் கண்ணியம் என்ன, உன்னுடைய மகத்துவம் என்ன? உன்னை விட ஒரு மூமியினுடைய உள்ளம் அல்லாஹ்விடத்தில் கண்ணியமானது. சோதனை பெரியார்களே, அதனால் வார்த்தையும் வணக்கம் என்பதை மறந்து விடாதீர்கள். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிறான், மா யல்ஃபிது மின் கௌலின் மா யல்ஃபிது மின் கௌலின் இல்லா லதைஹி ரகீபுன் அதீத். மனிதர்கள் பேசக்கூடிய, கதைக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் அவரவருடைய பட்டோலைகளில் 2 மலக்குமார்கள் என்று பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள். ரகீப், அதீத் என்ற 2 மலக்குமார்கள் ஒவ்வொரு மனிதர்களும் இருக்கிறார்கள். நாம் பேசும், நாம் கதைக்கும் வார்த்தைகள் எழுதப்படுகிறது, பதிவு செய்யப்படுகிறது. இன்னொரு ஆயத்திலே அல்லாஹ் சொல்லும் பொழுது, கியாமத்துடைய நாளையில் மனிதர்கள் எழுந்து நிற்பார்கள். அல்லாஹ் சொல்லுவான், வாய் அது பூட்டு போடப்படும், வாய்க்கு முத்திரை அடிக்கப்படும். வகுல்ல இன்சானின் அல்ஸம்னாஹு தாயிரஹு ஃபீ உனுகிஹி வனுக்ரிஜ லஹு யௌமல் கியாமா கிதாபன் யல்காஹு மன்ஷூரா இக்ரா கிதாபக் கஃபா பினஃப்ஸிக யௌம அலைக ஹஸீபா. கியாமத்துடைய நாளையில் அவரவருடைய பிடரிலிருந்து அவரவருடைய பட்டோலை விரிக்கப்படும், பரத்தப்படும். அல்லாஹ் சொல்லுவான், அடியானே, இக்ரா கிதாபக், உன்னுடைய பட்டோலையை நீயே படித்து பார். கஃபா பினஃப்ஸிக யௌம அலைக ஹஸீபா. இன்றைய நாள் உன்னுடைய கேள்விகளுக்கு கேட்பதற்கு முன்னால் உன்னுடைய பட்டோலையை நீயே படித்து பார். அதுவே ஆதாரத்துக்கு போதுமானதாக இருக்கும். சகோதர பெரியார்களே, குறிப்பாக நாம் வாயை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். பிறருடைய மானம், பிறருடைய உரிமை, பிறருடைய மரியாதை களங்கப்படுத்துவதற்கு யாருக்கும் எந்த உரிமையும் கிடையாது. அல்லாஹ் இவைகளை அமானிதமாக வைத்திருக்கிறான். தீன் என்பது ஒரு மனிதனுடைய மார்க்கத்தை, அவனுடைய புத்தியை, அவனுடைய மானத்தை, அவனுடைய செல்வத்தை பாதுகாப்பதற்கு தீன் என்று சொல்லப்படும். தீன் என்பது வெறுமே தொழுகை மட்டுமல்ல, நோன்பு மட்டுமல்ல, பிற சகோதரருடைய நலனை பாதுகாப்பது மார்க்கம். சகோதரர்களே, மானத்தில் கையடிக்க முடியாது. அதனால் சில பாவங்கள் இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவர் மௌத்தான பின்னாலும் அவருடைய பாவம், அந்த பாவத்தின் விளைவு பட்டோலைக்கு வந்து கொண்டிருக்கும். எவ்வாறு சில நன்மைகள் அவர் மௌத்தான பின்னாலும் அவருடைய பட்டோலைகளுக்கு வந்து கொண்டிருக்குமோ, சில பாவங்கள் இருக்கிறது. அவர் அதனை எழுதிவிட்டு, அந்த பாவத்தை உருவாக்கிவிட்டு, அதற்கு காரணியாக இருந்துவிட்டு மௌத்தாகிவிட்டால், இவர் ஒரு வாட்ஸ்அப்பில், ஒரு பேஸ்புக்கில், ஒரு செய்தி தளத்தில், ஒரு புத்தகத்தில் ஒருவரை தவறான வழியில் எழுத, அபாண்டம் சொல்ல அவர் எழுதியவர் மௌத்தாகிவிட்டார். காலாகாலம் சமூகத்தில் இருந்து அது படிக்கப்படுமாக இருந்தால், சோதகை பெரியார்களே, அதனுடைய குற்றம் அவரை வந்தடையும் என்பதை மறந்து விடாதீர்கள். அதனால் சோதகை பெரியார்களே, வார்த்தையும் வணக்கம், வாயை பாதுகாப்போம், அல்லாஹ் மீது நம்பிக்கை வைப்போம். படைப்பினங்களை பற்றி பேசுவதை விட படைத்தவனை பற்றி பேசுவோம். உள்ளத்தில் வர வேண்டியது அல்லாஹ் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை. நலவுகள், கெடுதிகள் அனைத்தும் அல்லாஹ்வை கொண்டது. ஈமான் கொண்டவர்கள் ஆமன்து பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ருசுலிஹி வல் யௌமில் ஆகிர்
வல் கத்ரி கைரிஹி வ ஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா. நலவுகள் கெடுதிகள் அனைத்தும் அல்லாஹ் மீது உள்ளது. நாம் இந்த உலகத்தில் நிம்மதியாக வாழ வேண்டுமாக இருந்தால் ஆட்சியாளருடைய கையில் நிம்மதி கிடையாது சோதர்களே. குர்ஆன் சொல்லுகிறது, மன் அமில சாலிகன் மின் ஸக்கரின் அவ் உன்ஸா வ ஹுவ மூமின் ஃபலனுஹியன்னஹு ஹயாத்தன் தய்யிபா. தய்யிபான சுவண்டியான நிம்மதியான வாழ்க்கை பெற வேண்டுமாக இருந்தால் உலகத்தில் நாட்டில் இருக்கும் முஸ்லிம்களாகிய நாம் சீராகுவதுதான் இந்த நாடு சீராகுவது சகோதரர்களே. எனவே நாம் எமது செயற்பாடுகளை சீராக்குவோம், அமல்களை அதிகரிப்போம், இஸ்திக்ஃபாரை கூட்டிக் கொள்வோம், உள்ளத்தின் அல்லாஹ்வின் மகத்துவத்தை இறக்குவோம், நல்லவர்களாக வாழ்ந்து நல்லவர்களாக வஃபாத்தாக வல்லவன் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. யா அல்லாஹ் நமது பாவத்தை மன்னிப்பாயாக, உன் மீது அசைக்க முடியாத நம்பிக்கையை தருவாயாக. யா அல்லாஹ் எங்களை முத்தவக்கீல்களாக ஆக்குவாயாக. யா அல்லாஹ் உன்னுடைய ஹஷ்யத்தில் இந்த உலகத்தில் வாழ்ந்து வஃபாத்தாக தௌஃபீக் செய்வாயாக. நாட்டிலும் உலகத்திலும் இஸ்லாம் முஸ்லிம்களுக்கு சாதகமான தலைமைத்துவத்தை நீ ஏற்படுத்துவாயாக. யா அல்லாஹ் பெரும்பான்மை சகோதரர்களுக்கு இஸ்லாத்தை பற்றிய நல்லெண்ணத்தை ஏற்படுத்துவாயாக. அவர்களுக்கும் நேரான வழிகளை காட்டிடுவாயாக.